கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நடிச்சு வெளியே வந்திருக்கிற சொர்க்கவாசல் அப்படிங்கிற பர்டிகுலர் மூவியை பற்றின ரிவ்யூ தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேச போகிறேன். இந்த மூவியை பற்றி ரிவ்யூ எதனால நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா, பர்பஸ் ஆஃப் ரிவ்யூ அப்படின்னு பார்த்தா, ஒரு கேரக்டருடைய சுவிட்ச் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். ஹீரோவா ஒருத்தர் வந்து அறிமுகமாறாரு, படங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த ரன் பேபி ரன் அப்படிங்கிற படம் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்திருக்கும். அண்ட் மூக்குத்தி அம்மன் பயங்கரமான ஹிட்டான படம். நல்ல ஹியூமர் கொண்ட ஒரு நேச்சர் கொண்ட ஒரு ஆக்டர் அப்படின்னா வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி சார் சொல்லலாம். அவர் வந்து இந்த கதையில் எப்படி சூட் ஆகிருப்பார் அப்படின்னு சொல்லி என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. பிகாஸ் கதை ஒரு பக்கம் இருக்கட்டும், இவரோட ஆக்டிங் ஸ்கில் பற்றி நான் பேசியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். பயங்கரமாக எஃபர்ட் கொடுத்துருக்காரு. ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த மூவி பொறுத்த வரைக்கும் பயங்கர சீரியஸான கேரக்டர். ஹீரோட கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான கேரக்டர். இந்த சீரியஸான கேரக்டரை எப்படி இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்ற எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதே மாதிரி ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸு, எமோஷன்ஸு அதெல்லாம் பயங்கரமாக பிச்சு உதறி விளையாடி இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பர்டிகுலர் மூவியை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெயில் பேஸ்டு ஒரு ஸ்டோரி தான். ஓகேங்களா? இவர் வந்து ஒரு விஷயத்துக்காக அரெஸ்ட் ஆகுறாரு. அவரை வந்து புட்டப் கேஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுலேருந்து அவர் வெளியே வந்தாரா இல்லையா, என்னாச்சு அப்படிங்கிறது தான் வந்து கதையாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் மெயினாக அவர் யார் போட்டது, ஒரு புட்டப் கேஸ்ன்னு சொல்லி ஒருத்தரை உள்ளே கூப்பிட்டு வருவாங்களே, யாரோ ஒருத்தரை கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லி, அவர் அப்போ யார் உண்மையாகவே போட்டிருப்பாங்கன்றது ஒரு சஸ்பென்ஸாகவே இந்த படத்தில் வந்து முடிச்சிருப்பாங்க. மேபி செகண்ட் பார்ட் ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லி தெரியல. அண்ட் எல்லாத்தையும் மேலே இந்த பர்டிகுலர் ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஒரு மூவின்னு சொல்லலாம். செல்வராகவன் சார், ஓ மை காட், செம்ம ஆக்டிங் அவர் பொறுத்த வரைக்கும். இது வந்து ஒரு ராவான ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து ஒரு ஃபேமிலியாக போயிட்டு பார்க்குற மாதிரிலாம் வந்து இருக்காது. ரொம்ப ரொம்ப ராவான ஒரு ஸ்டோரி, எமோஷ்னலான ஒரு ஸ்டோரி. ஜெயிலில் இருக்கிற நிறைய பேர் அவங்களுடைய ஃபேமிலிஸ்லாம் வெளியே எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு அழகாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் அங்கே உள்ள அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த மூவியோட ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே வந்து பயங்கரமாக செம்மையாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பர்டிகுலர் மூவியை பொறுத்த வரைக்கும் நல்ல டீசெண்டான ஒரு மூவி. ஃபேமிலியாக போயிட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஃபேமிலியாக பார்க்கறது கஷ்டம். பட் நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் போய் மூவியை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் வாட்ச் திஸ் மூவி. அண்ட் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இந்த மூவியில் பெருசாக இருக்காது. பட் எமோஷனல்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனல் சீரியஸ் கண்டென்ட்ஸ் தான் இந்த மூவியில் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதுதான் இந்த மூவியில் இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு ஆக்டரும் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. கருணாஸ் அவர்களுடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், அவரோட அந்த போலீஸ் கெட்டப்லேருந்து எல்லாம் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட்டில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஒருத்தர் அவரோட கேரக்டர்லேருந்து, அப்புறம் எஸ்பியோட கேரக்டர்லேருந்து, டிஎஸ்பியோட கேரக்டர்லேருந்து, மினிஸ்டர்ஸோட கேரக்டர்லேருந்து, அங்கே ஜெயிலில் ஒர்க் பண்ணுறவங்களோட கேரக்டர்லேருந்து எல்லாமே வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு கண்டென்ட், ரொம்ப ரொம்ப சீரியஸாக ஆக்ட் பண்ணியிருக்க ஒரு ஸ்டோரி தான் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மூவி வந்து ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அண்ட் ஒரு நல்ல மூவி வீக்கெண்டுக்கு நீங்கள் வந்து ஒரு 3 hours ஒரு நல்ல மூவி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் சொர்க்கவாசல் உங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம். சொர்க்கவாசல் அப்படிங்கிறது வந்து டைட்டிலும் பயங்கரமாக இருக்குது. அண்ட் திரும்ப நான் சொல்கிறது வந்து ஆர்ஜே பாலாஜி சாரோடைய ஆக்டிங் தான். என்ன சுவிட்ச் வருங்க மனுஷன், சான்ஸே இல்லை. நீங்கள் மூக்குத்தி அம்மன், அப்புறம் வந்து 400 ரவுடி தான், இதுலலாம் அவரோட கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஹியூமர் சென்ஸான கேரக்டராக இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு சீரியஸான கேரக்டர் நடிச்சிருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு அவருடைய ஆக்டிங் ஸ்கில் இருக்குது அப்படின்ட்டு தெரியுது. அந்த அளவுக்கு இந்த படத்தில் வெயிட்டேஜ் கொடுத்து நடிச்சிருக்காரு. ரொம்ப அழகான ஒரு படம், செம்மையாக இருக்குது இந்த படம். போய் பாருங்கள், ஒன் டைம் வாட்சபிள் மூவி, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. என்ஜாய் இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்து அந்த படத்தோட இம்பேக்ட் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் தி சாராம்சம் ஆஃப் திஸ் வீடியோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.